தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். வணக்கம் நேயர்களே, மீண்டும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய இந்த காலகட்டத்திலே பல்வேறு வகையான சமய பிரசாரங்களும் சமய குருமார்களும் கலியுக காலத்திலே தோன்றி எங்களை ஆன்ம ஈடேற்றத்திற்கு பல்வேறு வழிகளிலே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களும் இவ்வாறான இந்த அவர்களுடைய பிரசங்கங்கள், அவர்களுடைய உபதேசங்களை கேட்டு பல்வேறு வழிகளிலே ஏதோ ஒரு ஆன்மீக ஈடேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக கனடாவிலே நீங்கள் பார்த்தால் பல்வேறு வகையான சங்கங்களும் ஆன்ம ஈடேற்றத்திற்காக அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு பாங்கினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் அகண்டநாம பஜனை என்று சாயி சமித்தி பல்வேறு சங்கங்கள் சேர்ந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு ஒரு அறிந்த விடயமே. இவ்வாறு உலகின் பல்வேறு பாகங்களிலே இந்த ஆன்ம ஈடேற்றத்திற்கான பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறான இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு முறை சுவாமி விவேகானந்தரை பற்றி ஒரு சம்பவத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் ஆழ்வார் என்கின்ற இந்தியாவில் உள்ள ஒரு சமஸ்தானம், அதாவது அவர் வாழ்ந்த காலத்திலே இருந்த ஒரு குறுநில மன்னர் என்று கூட கொள்ளலாம், அந்த சமஸ்தானத்து அரசரை சந்தித்தார். அப்பொழுது அந்த அரசர் சொன்னார், சுவாமி, எனக்கு இந்த உருவ வழிபாட்டிலே நம்பிக்கை இல்லை. மண்ணையும் மரத்தையும் கல்லையும் கட்டையையும் ஏன் நாம் வணங்க வேண்டும் என்று ஓரளவுக்கு ஏளனமான ஒரு குரலிலே சுவாமியோடு பேசினார். சுவாமி இதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவருடைய அந்த மாளிகையிலே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு படத்தை எடுத்து வரும்படி அவருடைய ஒரு உதவியாளரிடம் கேட்டார். அவர் படத்தை கொண்டு வந்து சுவாமிக்கு முன்னால் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உதவியாளரை கேட்டார், இது யாருடைய படம் என்று. அவர் சொன்னார், இது அரசரின் படம். உடனே சுவாமி சொன்னார், இந்த படத்தின் மீது எச்சில் துப்புங்கள் என்று. இருவருக்கும், அரசன் உட்பட இருவருக்குமே ஒரு திகைப்பு, வியப்பாக இருந்தது. இருவரும் அப்படியே ஒருவரை பார்த்து கொண்டு நிற்கிறார். இது அரசரின் படம் தானே, இது அரசர் அல்லவே, அதனால் நீங்கள் ஏன் இவ்வாறு காரியுமுள தயங்குகிறீர்கள் என்று கேட்டார்.
இந்த படத்தில் அரசரை நீங்கள் தரிசிக்கிறீர்கள், அதனால்தான் இந்த படமே அரசர் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றார். மக்களும் அப்படித்தான், மண்ணிலும் கல்லிலும் வெவ்வேறு வடிவங்களிலே அவர்கள் கடவுளை கண்டு வழிபடுகின்றனர் என்றார் சுவாமி. பொதுவாக சைவ சமயத்தை பற்றி சில பகுதியினர் மிகவும் இலக்கரமாக பேசுகின்ற இந்த ஒரு எள்ளி நகையாடுகின்ற வாக்கியங்களுக்கு சுவாமி விவேகானந்தர் எவ்வாறு பதிலளித்தார் என்பதை நீங்கள் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். இன்றைய இந்த சம்பவத்தோடு வழக்கம்போல் இங்கே டாக்டர் லம்போதரன் அவர்கள் கலியகத்தில் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் கீதவாணி நேயர்களே. உங்களை மீண்டும் மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர்களுடைய தொடக்க குறிப்பு மிகவும் சிந்தனைக்குரியதொன்று. இன்றைக்கு பலர் எமது இந்து சமயத்தில் சைவ சமயத்தில் பற்றி உள்ளு இருப்பவர்கள் கூட சமயத்தில் உள்ள இருப்பவர்களும் மற்ற மதத்தவர்களும் கூறுகின்ற உண்டு, அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், அதாவது உருவங்களை பிரதிமைகளை பொம்மைகளை வைத்து வழிபடுகின்றவர்கள். இந்த விக்கிரகங்கள் உடைந்து விடுகின்றன, அழிந்து விடுகின்றன, இது எப்படி கடவுளாக முடியும், இவற்றை வழிபடுவதால் பயன் கிடைக்குமா, இது ஒரு பயனற்ற வழிபாடா என்ற கேள்வி எமது மக்களுக்கிடையே பலருக்கு உண்டு. இந்த உருவ வழிபாட்டை பற்றிய பல கேள்விகள் எமது மக்களுக்கிடையே பலருக்கு உண்டு. ஆங்கிலத்தில் ஐடால் வர்ஷிப்பர்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்ப இதனுடைய விளக்கம் என்னவென்றால், இந்த கடவுள் யார் அல்லது யார் கடவுள் என்றால், அது கடவுள் என்ற வார்த்தையிலேயே அதனுடைய விடை இருக்கின்றது. அதில் 2 சொற்கள் இணைந்தது கடவுள் என்ற சொல். கட சக உள், யாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலுமாய் இருப்பவர். He is all pervasive and beyond. and யாவற்றுக்கும் உள்ளாக உறைபவர். He is within all of us. அந்த 2 வரவிலக்கணங்களையும் யார் பூரணப்படுத்துகிறாரோ அவர் கடவுள். இல்ல நாங்கள் எல்லாம் சண்டை பிடிக்க தேவையில்லை, இவர் கடவுள் அவர் கடவுள் இவர் கடவுள் இல்லை என்றெல்லாம் சண்டை பிடிக்க தேவையில்லை. மாணிக்கவாசர் சொல்லுகிறார், இத்தேவர் அவர் தேவர் தேவர் அவர் என்றிங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே. அப்ப இந்த உருவ வழிபாடு எங்கே வருகின்றது கடவுளுக்கு என்றால் 2 விதமாக. நாங்கள் ஆலயங்களிலே பிரதிமைகளை விக்கிரகங்களை வைத்து வழிபடுகின்றோம். எமது ஆகம மரபுப்படி அமைந்த ஆலயங்களிலே சைவ ஆலயங்களிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த விக்கிரகம் கல்லினாலே செய்யப்பட்டது. அது ஏன் கல்லினாலே செய்கிறார்கள்? எவ்வளவு மன்னர்கள் இருந்தார்கள், தங்கத்தினாலே விக்கிரகம் செய்து வைக்க முடியாதா? ரத்தினங்களை இழைத்து ஏன் கல்லினாலே செய்ய வேண்டும்? ஒரு காரணம் இருக்கிறது. அந்த மூலஸ்தானத்து விக்கிரகம் கல்லிலே இருப்பதற்கு காரணம், கல்லிலே பஞ்ச பூதங்களும் இருக்கின்றன. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற வெளி. கல்லிலே நிலத்திலிருந்து வருவதனாலே அந்த நிலத்துக்குரிய தன்மை பஞ்சபூதம் இருக்கின்றது. கல்லிலே நீரோட்டம் இருக்கின்றது, கல்லிலே நெருப்பு இருக்கின்றது. சக்கை முக்கி கல்லை உராய்த்தித்தான் நெருப்பை மூட்டுவது, நெருப்பு இருக்கின்றது. கல்லிலே காற்று இருக்கின்றது, கல்லுக்குள்ளேயும் கூட பிராணிகள் உயிர் வாழ்கின்றன. கல்லிலே வெளி இருக்கின்றது, வெளியில்லாத இடமே இல்லை. இங்க 5 பூதங்களும் ஒன்றாக கல் இருப்பதனால்தான் இந்த கல்லிலே நாங்கள் விக்கிரகங்களை செய்கின்றோம். அதிலும் கூட தென்னிந்திய மரபிலே நாங்கள் கருங்கல்லிலே செய்வது வளமை. ஏனென்று கேட்டால் எமது அபிஷேக வழிபாடுகளுக்கு கருங்கல்லு தான் உகந்தது. நாங்கள் செலவக்கல்லிலே செய்திருந்தால் என்ன நடக்கும்? நாங்கள் பாலை ஊற்றி அபிஷேகம் செய்கின்ற பொழுது அது அப்படியே அரித்து விடும் கல்லை காலப்போக்கில். இப்ப கருங்கல் அந்த அறிவுக்கு உட்படாமல் உட்படாமல் இருப்பதனாலே கருங்கல்லை பாவிப்பது வளமை. இந்த கல்லிலே கூட ஆண்கள் பெண்கள் அலிக்கல் என்று 3 வகையான கற்கள் உள்ளன. அந்த நான் மைத்தியர் என்றபடினால கூறுகின்றேன், இந்த ஹார்ட் சவுண்ட்ஸ் இருக்கின்றது. ஸ்டெதஸ்கோப்பில் வைத்து ஹார்ட் சவுண்ட்ஸை பார்த்து மருத்துவமானா இருக்கின்ற பொழுது நாங்கள் 2ஆம் வருடத்தில் இது தொடங்குவோம்.
பார்த்து முதல் பார்க்க எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி லப்பு டப்பு தானே ஹார்ட் சத்தம் போடுது. அது எங்களுடைய வைத்திய பேராசிரியர்கள் வைத்திய நிபுணர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தி பழக்கி எடுக்க இது மைட்ரல் வால்வினுடைய டிசார்டர், இது மைட்ரல் ஸ்டெனோசிஸ், இந்த சவுண்ட் மைட்ரல் இன்காம்பிட்டன்ஸ், இந்த சவுண்ட் ஏஆர்டிக் ஸ்டெனோசிஸ், இந்த சவுண்ட் ஏஆர்டிக் இன்காம்பிட்டன்ஸ், இந்த சவுண்ட் பால்மோனரி ஸ்டெனோசிஸ், இந்த சவுண்ட் பால்மோனரி இன்காம்பிட்டன்ஸ், இந்த சவுண்ட் ஹார்ட் ஃபெயிலியர், இந்த சவுண்ட் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். இப்படி ஒவ்வொரு விதமான நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டே வந்தோம். அதே மாதிரி இந்த கல்லிலே தட்டி நாதம் எழுப்பி இது ஆண்கள் இது பெண்கள் இது அலிக்கல் என்று பாகுபடுத்துகிற தன்மை சிற்ப சாஸ்திரத்திலே உண்டு. எல்லா ஆகமங்களிலேயும் இதை பற்றி இருக்கின்றது. காசியப சிற்ப சாஸ்திரம் ஆகம தொகுப்பாக இருப்பது அவற்றிலேயும் இருக்கின்றது. அப்ப இந்த விக்கிரகங்களை தேர்ந்தெடுக்கும் போது கோயில்களில் ஆண் விக்கிரகங்களுக்கு ஆண் கல்லையும் பெண் விக்கிரகங்களுக்கு பெண் கல்லையும் படிக்கல் பீடம் போன்றவற்றுக்கு அலிக்கல்லையும் தேர்ந்தெடுப்பது மரபு. எங்களுக்கு கல்லுக்கும் உயிருண்டு என்பது தெரியும். மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார், கல்லாய் மனிதராய் என்று சொல்லி பல பிறவிகளை பற்றி சொல்லுகின்றார். முருகக்கற்கள் வளருகின்றன பெருகுகின்றன. இன்றைக்கு என்டேஞ்சர்ட் பீசிஸ், அபாயத்தில் அழியும் அபாயத்தில் உள்ள உயிரினங்கள் வகைகள் ஒன்றாக முருகக்கற்கள் இருக்கின்றன, இந்த கோரல்ஸ். இது அப்ப இந்த கோவிலே வழிகின்ற பொழுது என்ன செய்கின்றோம் என்றால் அண்ட சராசரவங்கன் நிறைந்திருக்கின்ற இறையை இந்த கட என்று சொல்லியிருக்கின்றது, ஆல் பெர்வசிவ் அண்ட் பியாண்ட், அந்த காஸ்மிக் லோட், அந்த பரம்பொருளை இந்த விக்கிரகத்திலே இந்த பிரதிமையிலே வந்து அந்த பூஜை நேரத்தில் உறைந்து எங்கள் பிரார்த்தனையை ஏற்குமாறு அவரை இன்வைட் பண்ணுகிறோம். இதை சொல்லுவார்கள் இன்வோக்கிங், ஆவாகனம் என்று சொல்லுவார். அதே மாதிரியாக வீட்டிலே நாங்கள் செய்கின்ற பூஜையை ஆத்மார்த்த பூஜை என்று சொல்லுவோம். அந்த ஆத்மார்த்த பூஜை செய்கின்ற பொழுது என்ன செய்கின்றோம், எங்கள் வீட்டிலே இருக்கிற அந்த பிரதிமையோ சிவலிங்கமோ அந்த படத்திலே எமது ஆத்மாவிலே உயிருக்கு உயிராக இஜமானன் இறைவனுக்கு 8 மூர்த்தங்கள் உண்டு, 8 வெளிப்பாடுகள். அதிலே சொல்லுவார்கள் பஞ்சபூதங்களும் இறைவனுடைய வெளிப்பாடு, நிலன் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். சூரிய சந்திரர்கள் இறைவனுடைய வெளிப்பாடு, 5 2 7. எல்லா உயிர்களுக்குள்ளும் எஜமானனாக இந்த லார்ட் ஆஃப் த சோல், நாதந்தாள் வாழ்க என்று சொல்லுகின்றார் இல்லையா. நாதன் என்றால் தலைவன். இந்த உயிருக்கு தலைவனாக உயிருக்கு உயிராக இந்த இறைவன் இருக்கின்றார். அந்த இறைவனை முன்னால் உள்ள பிரதிமையிலே வந்து உறையும்படி எமது ஆத்மாவுக்கு உள்ளிருக்கின்ற, இப்ப கோவிலே நாங்கள் கடந்து எங்கும் பிறந்திருக்கின்ற காஸ்மிக் லோடை இன்வைட் பண்ணுகின்றோம். ஆனால் வீட்டிலே நாங்கள் எங்கள் ஆத்மாவுக்கு உள்ளிருக்கின்ற இறையை அதிலே வந்து அந்த பிரதிமையிலே உரையுமாறு வி ஆர் இன்வைட்டிங். அதை சொல்லுவார்கள் இன்வொகேஷன் அல்லது இன்வோக்கிங் அல்லது ஆவாகனம் என்று சொல்லுவார்கள். இதுதான் நாங்கள் சைவத்தில் கண்ட உருவ வழிபாட்டின் உண்மை தத்துவம். இந்த பிரார்த்தனை முடிந்த பிறகு ஜதாஸ்தானம் என்று சொல்லி கையிலே பூவை வைத்து பிரார்த்தனை பண்ணி அந்த எங்கே இருந்து அழைக்கப்பட்டாரோ அந்த இடத்துக்கு திருப்பி அனுப்புதல் நடைபெறுகின்றது. இதுதான் எங்களுடைய உருவ வழிபாட்டின் தத்துவம். நாங்கள் கல்லையும் மண்ணையும் வழிபடவில்லை, அவற்றிலே இறைவன் வெளிப்பட்டு நிற்கிறார். எல்லா இடமும் கடந்து எல்லாவற்றுக்கும் உள்ளாக இருக்கும் இறைவன் 8 அம்சங்களில் சிறப்பாக வெளிப்பட்டு நிற்கிறார். அஷ்டமூர்த்தங்கள். இந்த 8 அம்சங்களிலேயும் கல்லுக்கு ஒரு சிறப்பு உண்டு, ஏனென்றால் பஞ்சபூதங்களும் அங்கே உண்டு. அடுத்ததாக எங்களுடைய இன்விடேஷன் அல்லது இன்வோக்கிங்காக எங்கும் பெறத்தெடுக்கின்ற இறையை அதிலே வந்து அந்த பூஜை நேரத்தில் உறையும்படி ஆவாகனம் பண்ணி வழிபடுத்து மீண்டும் அந்த இடத்துக்கே திருப்பி ஜதாஸ்தானம் ஸ்தாபனம் என்று சொல்லி அனுப்புவது எமது பூஜை மரபு. நன்றி. உண்மையிலே விளக்கம் அருமையாக இருக்கிறது டாக்டர். இப்பொழுது நான் நினைக்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கு ஒரு சிறப்பான தெளிவு ஏற்பட்டிருக்கும் என்பது என்னுடைய அபிலாசை என்று நினைக்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கு நீங்கள் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை எடுக்க இருக்கிறீர்கள் என்று பல கேள்விகள் எங்களுக்கு இருக்கின்றன. அதாவது சைவத்தில்